சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகில் முதியோர் காப்பகம் வைத்து நடத்தி வரும் சேவை அமைப்பை சேர்ந்த இந்த குழுவினர் மரம் நடுதல், அதனை பராமரித்தல், அரசு பள்ளிகளை சீரமைத்து கொடுத்தல், சாலையோரம் கைவிடப்பட்ட முதியவர்களை மீட்டு அவர்களுக்கென்று ஒரு முதியோர் இல்லத்தை சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைத்து அவர்களை பராமரித்து வருதல், ஆதரவற்றோர்களை அடக்கம் செய்தல் என ஏராளமான சமூக சேவைகளை அந்த குழுவினர் செய்து வரும் நிலையில் சாலையோரங்களில் இருக்கும் ஏராளமான மரங்கள் தங்கள் மீது ஆணி உள்ளிட்டவற்றை சில பிளெக்ஸுகளை அடிப்பதற்காகவும் போஸ்டர்களை தொங்க விடுவதற்காகவும் அடித்து பயன்படுத்தப்பட்ட நிலையில் அந்த வாயில்லா மரங்கள் தங்களது வலி உணர்வுகளை வெளிப்படுத்துவதாய் உணர்ந்த இந்த குழுவினர் அந்த மரங்களை கண்காணிக்க தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாநகரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மரங்களை தேடி சென்று அவற்றில் அடிக்கப்பட்டிருக்கும் ஆணிகளை அந்த பிரத்யேக கருவியை கொண்டு நெம்பி வெளியே எடுத்து அந்த மரங்களின் காயங்களுக்கு மருந்தும் போட்டுவிட்டது நெகிழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது. அந்த குழுவினருக்கு பசுமை ஆர்வலர்கள் ஏராளமானோர் நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள்.